வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனிக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த நாட்டில் வாழும் இலங்கையர்களுடன் கலந்துரையாடல். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வாவும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் கொய்சோ மாநில குழு செயலாளரும் சந்திப்பு. அரசாங்கம் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு மூலம் விடுவிப்பதற்கான செயல்முறையில் இதுவரை எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படவில்லை என்று சஜித் பிரேமதாச விமர்சனம். சிறைச்சாலை திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் சட்டவிரோதமான வழிகளில் பெரும் செல்வங்களை குவித்துள்ளதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜெர்மனிக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த நாட்டில் வாழும் இலங்கையர்களை சந்தித்துள்ளார். ஜெர்மனியில் குடியேறி வாழும் இலங்கையில் வணிகத்துறை பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் நிபுணர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதிக்கு அவர்களால் மகிழ்ச்சியான வரவேற்பு வழங்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது உரையாற்றிய ஜனாதிபதி இலங்கையின் எதிர்காலத்தை உறுதியாக்குவதற்கு சமுதாயம் முழுவதும் மத இன வேறுபாடுகளின்றி ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய தேவை உள்ளது என்று கூறியுள்ளார். அத்தோடு நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் அளிக்கும் ஆதரவு மிகவும் முக்கியமானதாக இருப்பதையும், நாட்டின் மீட்பிற்கான முயற்சிகள் உறுதியான பாதையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வாவும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் கொய்சோ மாநில குழு செயலாளர் ஷியூ லியூனும் இடையே முக்கிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருந்தது. சீனாவின் கொய்சோ மாகாண மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மக்கள் விடுதலை முன்னணியின் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். இந்த சந்திப்பின் போது தேசிய மக்கள் சக்தியின் சமீபத்திய தேர்தல் வெற்றிக்காக ஷியூ லின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இரு கட்சிகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் பலப்படுத்த எதிர்கால ஒத்துழைப்பு திட்டங்கள், பரஸ்பர அனுபவ பகிர்வு மற்றும் கட்சி மட்டத்திலான உறவுகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் ஊடாக சீனாவுக்கும் இலங்கைக்கும் ஏற்பட்டிருக்கும் பல நன்மைகளை நினைவுபடுத்திய டெல்வின் சில்வா, இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் தொடர்ந்து பலவடைந்து வருவதை மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய அரசாங்கம் முறைமையில் மாற்றங்களை மேற்கொள்வதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் கைதிகளை ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு மூலம் விடுவிப்பதற்கான செயல்முறையில் இதுவரை எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். ஜனாதிபதிக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரியாமலே கைதிகள் விடுவிக்கப்படுவதாக கூறி இது ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்களின் செயலிழப்பை காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் துறைமுகத்தில் இருந்து 323 சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் கூட தெரியாமலேயே விடுவிக்கப்பட்டுள்ளமை மிகுந்த கவலைக்குரியது என்றும், அவற்றில் உள்ள பொருட்களுக்கு யார் பொறுப்பு என்பதையும் கண்டறிந்து வெளிக்கொணர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இதேவேளை சிரேஷ்ட பிரஜைகளின் வைப்பு தொகைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய வட்டி விகிதத்தை கூட அரசாங்கம் உயர்த்தவில்லை என்றும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டினார். இதுவரை அனைத்து அரசாங்கங்களும் 15% வட்டியை வழங்கியிருந்த நிலையில் தற்போது அந்த உரிமை பறிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முறைமையில் மாற்றம், நேர்மை மற்றும் மக்கள் நலன் குறித்து அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் எல்லாம் காலாவதியாகியுள்ளது. பொய், ஏமாற்றம் மற்றும் முறைகேடுகளை தொடர்கின்றன. இனி நாடு எதிர்பார்த்த மாற்றங்களை உண்மையில் நிகழ்த்த அரசாங்கம் முன்வர வேண்டும். மக்களை மேலும் ஏமாற்றாமல் யதார்த்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது மட்டுமே நம்பிக்கையினை மீட்டெடுக்க முடியும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது விமர்சனத்தை வலுப்படுத்தினார். இலங்கையின் பதில் பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகரவை துருக்கி குடியரசின் தூதுவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சரின் அலுவலகத்திற்கு சென்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பான விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளது. துருக்கிய தூதுவரை அன்புடன் வரவேற்ற பதில் அமைச்சர் பாதுகாப்புத்துறை பயிற்சி வாய்ப்புகள், கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இரு தரப்பினருக்கும் உள்ள ஒத்துழைப்பு விருப்பங்களை பற்றி தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். துருக்கி மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்த துருக்கி உறுதியாக இருக்கும் என்பதையும் தூதுவர் மீண்டும் உறுதியளித்துள்ளார். இந்த சந்திப்பில் கொழும்பில் உள்ள துருக்கி தூதரகத்தின் பாதுகாப்பு ஆலோசகரும் கலந்து கொண்டார். இதனோடு தொடர்பட்டு உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக இலங்கை வந்திருந்த துருக்கியின் கடற்படை கப்பலின் ஆய்வு பயணத்திலும் பதில் பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர் கலந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் துருக்கி தூதுவரும் கப்பலின் கட்டளை அதிகாரியும் அவருக்கு உத்தியோகபூர்வ மகிழ்ச்சியான வரவேற்பு வழங்கியிருந்தனர். இஸ்ரேலின் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் அருகில் உள்ள பகுதிகளில் ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். ஈரான், இஸ்ரேல் இடையே உள்ள பதற்றமான நிலைமையை விளக்கிய அவர், இஸ்ரேலின் தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலைகளை பற்றி கருத்து வெளியிடும் போது, நாங்கள் தங்கியுள்ள டெல் அவீவின் வடக்கே உள்ள ஹெர்சிலியா பகுதியில் ஈரானின் ஏவுகணைகள் தாக்கிய போது இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் வான் பாதுகாப்பு படையினர் அவற்றை தடுத்து அழித்தனர். அப்போது சுவர்கள் மற்றும் கண்ணாடிகள் குலுங்கியது. சம்பவ இடங்களில் சில கட்டடங்கள் மற்றும் வாகனங்கள் தீக்கிரையாகியுள்ளது என்று தெரிவித்துள்ளார்.
இந்த தாக்குதல்களில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக கூறப்பட்டாலும் காயமடைந்தவர்களில் இலங்கையர்கள் எவரும் இல்லை என்று தூதரகம் உறுதி செய்துள்ளது. இஸ்ரேல் முழுவதும் அவசர கால நிலைமை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் டெல்-அவிவ் சர்வதேச விமான நிலையம் மற்றும் இஸ்ரேலின் வான்வெளியும் மூடப்பட்டுள்ளது. இந்த தடைகள் காரணமாக இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கு பயணித்த 3 இலங்கையர்கள் துபாய் விமான நிலையத்தில் மற்றும் 5 பேர் அபுதாபி விமான நிலையத்தில் தங்கியுள்ளார்கள். இவர்களது நலனுக்காக துபாயில் உள்ள துணை தூதரகம் மற்றும் அபுதாபி தூதரகம் ஒருங்கிணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக தங்குமிட வசதிகளும் விசாக்களும் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலிலிருந்து விடுமுறை முடிந்து மீண்டும் திரும்ப விரும்பும் இலங்கையர்கள் தங்களது கடவுச்சீட்டு மற்றும் விசா நகல்களை தூதரகத்திற்கு அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது அவர்களின் மீள்நுழைவு விசா நீட்டிப்புக்கு உதவியாக இருக்கும். தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலை தூதரக அதிகாரிகள் எப்போதும் கண்காணித்து வருவதாகவும் உதவி தேவைப்படும் போது அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறும் தூதர் நிமல் பண்டார கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் இன்றைய தினம் காலை மாவட்ட செயலகத்தில் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரனால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஒருங்கிணைப்பு குழுவின் அலுவலகத்தின் இணைப்பாளராக சுந்தரமூர்த்தி கபிலன் நியமன கடிதம் அமைச்சரால் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகனன், திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன், பிரதம கணக்காளர் திரு எஸ் கிருபாகரன், அமைச்சரின் உத்தியோகர்கள் உள்ளிட்டோர் பங்கு பெற்றிருந்தனர். வடக்கில் உள்ள 10 போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த உள்ளதாக காங்கேசந்துறை போலீஸ் நிலையத்திற்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தொலைபேசி அழைப்பு கடந்த 11ஆம் தேதி மதியம் 1:15 மணி முதல் 1:20 மணியளவில் வந்ததாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இருப்பினும் வடக்கில் உள்ள போலீஸ் நிலையங்களின் பாதுகாப்புகள் குறித்து மேலதிக அவதானம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. சிறைச்சாலை திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் சட்டவிரோதமான வழிகளில் பெரும் செல்வங்களை குவித்து கோடீஸ்வரர்களாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்களது சொத்து விவரங்களை விசாரிக்க லஞ்ச ஊழல் மற்றும் மோசடி தடுப்பு விசாரணை ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இணைந்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிகாரிகள் சிலர் குறுகிய காலத்தில் சொகுசு வாகனங்கள், ஆடம்பர வீடுகள் மற்றும் விலை உயர்ந்த சொத்துக்களை வாங்கி திடீரென்று செல்வந்தர்களாக மாறியுள்ளமை குறித்து விசேட கவனம் செலுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. சமூகத்தில் இருந்தும் சுயநலம் இல்லாத அமைப்புகளிடமிருந்தும் வந்த முறைப்பாடுகளின் அடிப்படையாக கொண்டு இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகள் குறித்து அதிகாரிகளின் வீடுகள், வங்கிக் கணக்குகள், நிலம் மற்றும் சொத்துக்கள் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவுகளுடன் முன்னெடுக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பரிசோதனையின் முடிவுகள் சிறைச்சாலை துறையில் உள்ள ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் அரசியல்வாதிகளின் ஒரே இலக்கு பதவிகளை பாதுகாத்து அரசியல் வாழ்வை தொடர்வதாக இருப்பதால் அவர்களிடம் நாங்கள் எந்த நம்பிக்கையும் வைக்கவில்லை என்று காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் தெரிவிக்கிறது. வவுனியாவில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர்கள் இந்த கூற்றினை முன்வைத்துள்ளனர். அவர்கள் தொடர்ந்தும் கூறுகையில், போரின் இறுதிக்கட்டத்திலும் அனைத்து தொடர்ந்து பல ஆண்டுகளாகவும் எங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளை தேடும் போராட்ட பயணம் இன்று 3036வது நாளாகும். இந்த நீண்ட போராட்டம் காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளை மீட்பதற்கான வலியை மட்டும் அல்லாது இன அழைப்பில் இருந்து எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கவும் தமிழர் சுயாட்சிக்காக சர்வதேச ஆதரவையும் நாடவும் உள்ளது. கடந்த காலங்களில் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் அரசியல் தீர்வுக்கான உறுதிமொழிகளை அளித்திருந்தாலும் இன்று வரை எந்த ஒரு தீர்வும் வழங்கப்படவில்லை. எங்கள் கண்ணீரை தொடர்கின்றது. இன்று அமைதியை விட இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதி இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளது. புலனாய்வு அமைப்புகள் மக்களின் இயல்பு வாழ்வை கட்டுப்படுத்துகின்றன. அதே நேரத்தில் அரசுடன் நெருக்கம் கொண்ட போதைப்பொருள் வலையமைப்புகள் மற்றும் தமிழ் இளைஞர்கள் பெண்களிடம் பயத்தையும் அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. அரசியல்வாதிகளிடம் நாங்கள் நம்பிக்கை கூட இருக்க முடியவில்லை. அவர்களிடம் தொலைநோக்கு பார்வை, தைரியம் அல்லது சர்வதேச ஈடுபாட்டின் ஊடாக தமிழர் உரிமைக்காக போராடும் முனைப்பு எதுவுமே காணவில்லை. அவர்களால் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுப்பேற்க வைக்க முடியவில்லை. தமிழர்கள் எதிர்கொண்ட துரோகங்களை சர்வதேசத்திற்கு நினைவூட்டுவதற்கான முயற்சிகளும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் வாழும் ஒவ்வொரு தமிழரும் எழுந்து சர்வதேச ஈடுபாட்டை வலியுறுத்த வேண்டும். தமிழர் இறையாண்மை மட்டுமே தமிழர் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் நீடித்த அமைதியை ஏற்படுத்தும் வழியாகும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.